40-42 வரைக்கும். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். இயேசு மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். குஷ்டரோக வியாதி தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்துவின் நாட்கள், அந்த காலத்தில் இந்த தொழுநோய் ஒரு மனிதனுக்கு வந்துட்டா ஊருக்குள்ளே அவனை வைக்க மாட்டாங்க. அந்த வியாதி தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. குடும்பத்தாரை வீட்டில் வைக்க மாட்டாங்க. அவனை ஊருக்கு வெளியில் காடுகளில் மலை கோய்களில் தான் அந்த மாதிரி தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க கூட்டமாக இருப்பாங்க. அரசாங்கத்தின் மூலமாக அவங்களுக்கான உணவுகள் கொண்டு கொடுக்கப்படும். தூரத்தில் வச்சுருவாங்க, அவங்க எடுத்து சாப்பிட்டு கொண்டு ஊருக்குள்ளே வரக்கூடாது. வந்த கல் எடுத்து அடித்து விரட்டிடுவாங்க. அது தீட்டான வியாதியாக அந்த காலத்தில் அப்படி கருதப்பட்டிருந்த காலம். அதனால் அவங்க சொந்த குடும்பத்தார் கூட பார்க்க வர முடியாது. அந்த எவ்வளோ பயங்கர இல்லை, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. ஒரு மனிதன் பாருங்கள், இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு அவனுடைய சரீரத்தில் வேதனை ஒரு பக்கம், உள்ளத்தில் உண்டான பாரம், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டதுனால வருத்தம், பாரம், சரீரத்தில் வேதனை, வருத்தம், உள்ளத்துக்குள்ள பாரம் சுமந்து வேதனைப்பட்டு என்ன நினச்சிருப்பான், நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், கடவுள் ஏன் என்னை படைச்சாரு, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், நான் சமுதாயத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டு இந்த காட்டுக்குள்ளே நாங்கள்லாம் வந்து கிடக்கிற அந்த மாதிரி ஒரு மன வேதனை அவனுக்கு இருந்திருக்கும்ல. எப்படியோ இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாரு, அற்புதம் செய்கிறாரு, அவர்கிட்ட போனால் சுகம் கிடைச்சிரும். அதனால தான் இயேசு ஒரு மலையிலே பிரசங்கத்தை முடித்து வரும்போது தான் இவன் இயேசுவிடத்தில் வருகிறான். தூரத்தில் முழங்கால் படியிட்டு கூப்பிடுகிறான். அவனை பார்த்தோன்னே எல்லாம் விலகி ஓடி இருப்பாங்க. ஐயோ தொழுநோயாளி. ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால் யாராவது வழிபோக்கர் வந்தால் அவன் முகத்தை மூடிக்கொள்ளணும். அந்த துணியினாலே மூடி அன்க்ளீன் அப்படி சத்தம் கொடுக்கணும், தீட்டு அப்படின்னு சொல்லி. உடனே மக்கள் விலகி போயிடுவான், பக்கம் கூட யாரும் போக மாட்டாங்க. அப்போ இயேசுகிட்ட வந்த உடனே அவன் முழங்கால் படிட்டு நிற்கிறான். தூரத்தில் தான் நின்றிருப்பான். இப்போ எல்லாரும் விலகி ஓடுறான், ஐயோ தீட்டான வியாதி உள்ளவன் என்று. அவன் தூரத்தில் நின்று, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குங்க, ஏன்னா நான் சபிக்கப்பட்டவன் ஆயிட்டேன், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவன் ஆயிட்டேன், எல்லாரும் என்னை தீட்டானவனை ஒதுக்கிட்டாங்க, குடும்பத்தாரே என்னை ஒதுக்கிட்டாங்க, எனக்கு அன்பு காட்ட நேசிக்க யாருமே இல்லை, அதனால் உமக்கு சித்தமானா என்னை குணமாக்கும் அப்படின்னு. இயேசுவனை பார்த்த உடனே மனதுருகினா, வசனம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகினா கையை நீட்டி அவனை தொட்டார். தூரத்தில் நின்று சுகமாக்குன்னு சொல்லலை, நீ தீட்டானவன் தூரத்தில் நெல், நான் குணமாக்குறேன்னு சொல்ல. இயேசு பக்கத்தில் போய் தன் கரத்தினால் தொடுகிறார். எல்லாரும் பார்த்துருப்பாங்க, என்ன ஒரு தீட்டான வியாதி உள்ளவனை தொடுகிறார். எந்த வியாதி உள்ளவங்களும் இயேசுவை தீட்டுப்படுத்த முடியாது. இயேசு தொட்டா தீட்டான வியாதி, தீட்டான பாவம் எல்லாம் மறைஞ்சு போய்விடும். அதுதான் இயேசுவுக்கு மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். இயேசுவை எதுவும் தீட்டுப்படுத்த முடியாது. அவரை தொடுகிற எல்லாமே தீட்டு நீங்க சுத்தமாகிவிடும். இயேசு போய் பக்கத்தில் அவனை தொடுகிறார். அதுதான் அவனுடைய உள்ளத்தை தொட்டது. யாரும் குடும்பத்தில் பக்கத்தில் கூட யாரும் வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்னை தொடுறீங்களே ஆண்டவரே, அதான் இயேசு. அவர் உங்கள் பக்கத்தில் வருகிறார். மகளே, மகனே, எல்லாரும் உன்னை புறக்கணிக்கிறாங்களா? நீ பாவம் செய்துட்ட, சாபம், அதனால தான் கஷ்டப்படுறேன்னு உன்னை பரிகாசம் பண்ணுறாங்களா? நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். நீ ஏன்ட்ட வா, நான் உன்னை அணைத்து கொள்ளுவேன், சுகம் கொடுப்பேன், விடுதலை கொடுப்பேன், உன் பாரத்தை மாற்றுவேன்னு சொல்ல. ஆண்டவர் பாருங்கள், தொட்டார், தொழுநோய் மறைந்து விட்டது, அற்புதமான சுகம். இன்றைக்கி ஏதோ ஒரு வியாதி பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, மனதை கஷ்டப்படுத்துது, வேதனையில் இருக்கிறீங்க. இந்த வியாதி சுகமாகுமா? நான் என்ன பாவம் செஞ்சனோ அது மாதிரிலாம் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், எதுவாக இருக்கட்டுமே, நான் உன் பாவத்தை மன்னித்து உன்னை குணமாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னார். வாலிபனாக இருந்தபோது இயேசுவை அறியாதவர்,
அவருடைய நுரையீரல் 2 லங்ஸ் பாதிக்கப்பட்டு, டிபியினால் பாதிக்கப்பட்டு 2 லங்ஸுமே நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு விட கஷ்டம். ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. சென்னையில் ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரி. அங்கே ஆஸ்பத்திரியில் போய் அவர் ஒரு ஏழை வாலிபன், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான். அந்த காலத்தில் எக்ஸ்ரே தான். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா 2 லங்ஸும் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது. டாக்டர் சொன்னாங்க, நீ பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா 2 நுரையீரலும் பாதிக்கப்பட்டு விட்டது, எங்களால் முடிந்த ட்ரீட்மெண்ட்டை தருகிறோன்னு சொல்லி அங்கே ஆஸ்பத்திரியில் தங்கி இருந்தான். அவனுக்குள்ளே இந்த வாலிப வயசில் 2 லங்ஸும் பாதிக்கப்பட்டு போச்சு. டாக்டர்கள் முடியாதுன்னு சொல்கிறாங்க. மரண நிச்சயன்ற சூழ்நிலை வந்து விட்டது. ஏதோ என்னை ஆறுதல் படுத்த டாக்டர்ஸ் பேசுகிறாங்க, எனக்கு நல்லா தெரியுது இனி நான் பிழைக்க முடியாது. ஏன் இந்த வாலிப வயசில் எனக்கு இந்த வியாதி? நான் ஏன் இப்படி ஒரு மரண வேதனையில் இருக்கணும்? அழுது கொண்டே இருப்பான், படுக்கையில் அழுது கொண்டே இருப்பான். எனக்கு ஏன் இந்த வியாதி? நான் என்ன பாவம் செய்தேன்? இப்படி பல கேள்விகள் உள்ளத்தில். அந்த பாரம் அழித்து கொண்டே தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. அந்த மன அழுத்தம் அவனுக்குள்ளே செத்து போயிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வியாதியில் சாவதை விட ஒரேடியாக செத்துடலான்னு சொல்லி ஒரு நாள் மாலை நேரம் அவன் ஆஸ்பத்திரி விட்டு வெளியேறி ட்ரெயினில் விழுந்து செத்துடலான்னு சொல்லி ஒரு ட்ரெயின் போகக்கூடிய அந்த ரயில்வே லைனில் அப்படியே நடந்து கொண்டிருந்தான். அப்படி ஒரு இரவு நேரம், ஒரு 8 மணி 8:30 மணி இருக்குது. அப்படி ஒரு இரவு நேரம், அப்படி இருள் சூழ்ந்து இருக்கிறது. யாருமில்லாத இடத்துல ட்ரெயினில் விழுந்துருன்னு சொல்லி நடந்து கொண்டே இருக்கிறான். மனதில் பாரம் துக்கம் அழுத்தி கொண்டே இருக்கிறார். யார் எனக்கு இருக்கிறாங்க? யார் என் மீது அக்கறைக்குள்ளே இருக்கிறாங்க? இந்த மன வேதனையோடு அழுது கொண்டே சாவதற்கு போய்கொண்டிருக்கிற நேரம் திடீரென்று ஒரு சத்தம் அவருடைய காதலை துணிக்கிறது. மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனே, நீ வா என்னிடத்தில் என்று இயேசு அழைக்கிறார். ஒரு சத்தம், மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனே, நீ வா என்னிடத்தில், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த சத்தம் கேட்டவுடனே நின்றான். திரும்பி அங்கங்கே பார்க்குறான். ரயில்வே லைன், ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துவிடக்கூடும், ஆள் நடமாட்டமே இல்லை, யார் சத்தம் கேட்குது அப்படின்னு யோசிக்கிறான். திரும்ப அதே சத்தம். அவன் கேட்டது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அப்போ அங்கேருந்து தான் அந்த சத்தம் வருது. மைக்கில் பேசுகிற அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்லேருந்து வருகிறது. ஏதோ அங்கே நடக்குதே அப்படின்னு சொல்லி அவன் அறியாதபடி அந்த சத்தம் அந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அங்கே போனால் மைதானத்தில் ஒரு கூட்டம் நடக்கிறது. ஏராளமான மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. மேடையில் ஒருவர் பிரசங்கித்து கொண்டு ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் ஜெபம் நடத்தும் போது அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் அது. மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபனை, நீ வா என்னிடத்தில், இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார் என்று. அப்போ அந்த வார்த்தை தான் தன் காதலை விழுந்தது. அவன் நினைச்சா, இயேசு தான் என்னை அழைத்திருக்கிறார். நான் தானே மரணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தேன், நான் தானே தற்கொலை பண்ண போய் கொண்டிருந்தேன், எனக்காகத்தான் அந்த வார்த்தை வெளிப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி கொஞ்ச நேரம் நின்று பார்த்தான். நீ இயேசுவண்ட வா, உனக்கு ஒரு விடுதலை சுகம் உண்டுன்னு அந்த ஊழியர் அழைப்பு கொடுத்த போது அநேகர் மேடைக்கு அருகில் போனாங்க. இவனை ஓடி போனான். ஓடி போய் முழங்கால் படிட்டு, இயேசுவே இடத்துல வந்திருக்கிறேன், கூப்பிட்டீங்களே, தற்கொலை பண்ண போன என்ன நீங்க தானே கூப்பிட்டீங்க, நான் வந்திருக்கிறேன், இளைப்பாறுதல் தாங்க, எனக்கு சுகம் தாங்க. நீ கண்ணீர் விட்டு அவன் அழுதான். கண்ணீர் விட்டு அழுதான். ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார். ஆண்டவருடைய வல்லமை தொட்டது. அவனுக்குள்ளே உடனே ஒரு சுகத்தை உணர்ந்தான். அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டானதை உணர்ந்தான். நல்ல மூச்சு விட முடியுது, கஷ்டம் இல்லை, ஒரு சுகம் உண்டானதை உணர்ந்தான். ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தில், ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் பாரமெல்லாம் போய்விட்டது. ஒரு இளைப்பாறுதல், சந்தோஷம், சமாதானம். திரும்ப ஆஸ்பத்திரிக்கு போனான். ராத்திரி 10 மணிக்கு ஆஸ்பத்திரியில் அவனை தேடுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் பெட்டில் இருந்த வியாதிஸ்தன் எங்கே, எப்படி வெளியே போனான், எப்படி விட்டீங்க? இவன் போய் நின்றான். சந்தோஷமா சொன்னான், நான் தான் சாக போனேன், ஆனால் ஒருவர் என்னை தடுத்து விட்டார். தற்கொலை பண்ணி சாக போன என்னை ஒருவர் தடுத்து நிறுத்தி விட்டார். எனக்கு சுகம் கொடுத்துட்டார். டாக்டர், என்ன இன்னொரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கன்னா, உன்னை எக்ஸ்ரே தான் நம்மகிட்ட இருக்குது தம்பி, நீ ஏதோ வியாதி வேதனையில் சொல்கிற, இல்லை
நான் சுகமாயிட்டேன், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க கெஞ்சினா. சரி உன் விருப்பத்துக்காக செய்வோன்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கம்ப்ளீட் கிளியர், வியாதியே இல்லை, புதுசாக மாறிவிட்டது லங்ஸ். அதை பார்த்தா டாக்டர்ஸுக்கே குழப்பம், இந்த எக்ஸ்ரேல எப்படி இருக்குது, இந்த எக்ஸ்ரேல எல்லாம் லங்ஸ் புதுசாக இருக்குது எப்படி? அந்த வாலிபன் ரெண்டையும் கையில் எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் துள்ளி குதித்து ஓடி, நான் சுகமாயிட்டேன், நான் சுகமாயிட்டேன், ஏசு என்னை சுகமாக்கிட்டேன். பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு மைதானத்தில் கூட அவர் அற்புதம் செய்வார், உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் செய்வார். அவரை தேடி நீங்க எங்க ஓட வேண்டியதில்லை, பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை, விசுவாசித்தா போதும். இன்னைக்கு சொல்றார், மகனே மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து வியாதியினால வேதனைப்பட்டு ஒடுங்கி போய் நிற்கிறாயா, என்கிட்ட வா, நான் உன்னை குணமாக்குகிறேன்.